இன்னைக்கு ஒரு டேஞ்சரஸ் மிஸ்டேக் பண்ண போகிறேன். இன்னைக்கு மட்டும்தானா? டெய்லி இதென்ன பண்ற? நம்ம ஊர் பிரியாணியும் பரோட்டாவும் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பிரியாணி வீடியோல உன்னை ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் ஆன தவா மாதிரி இருக்க. நீ ரோஸ்ட் பண்ண போறியா? ரைட்டு விடு, இப்போ நான் கான்செப்ட் வரேன். நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது அடடா ராயல் ஃபீல் தருது. ஆமா ஆமா, ராயல் தான். பில்லு வரும்போது உன் மூஞ்சி ஆகும் பாரு பாயிலே, அப்ப தெரியும். பரவாயில்லடா, வாரத்தில் 350 ரூபா செலவு பண்ணால் தப்பு இல்லை. ஆமா ஆமா, தப்பு இல்லை. மேலே சொல்லு. அதை சாப்பிட்டு முடிச்சு ஒரு நிம்மதி கிடைக்கும் பாரு, அப்படி இருக்கும். போன முறையை பார்த்தனே, ½ டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுச்சோம் வயிற்றுல. அதுக்கப்புறம் பார்த்தா உட்காந்து தேடிட்டு இருந்தேன் நேர்வு ரெஸ்ட் ரூம் எங்கன்னு. ஒருவேளை ரெஸ்ட் ரூம் தான் சொர்க்கம்னு சொல்கிறானா? ஏய் சும்மாரு, அதை விடு. இந்த பரோட்டா இருக்குல்ல, அந்த பரோட்டா அப்படி சாஃப்டாக சால்னாவை தொட்டு அப்படி சாப்பிடும்போது ஸ்டொமக்கில் போனதும் சிமெண்ட் லேயராக மாறிடும். அதான் நான் சொல்கிறேன். இவன் ஒருத்தன். சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். மறுநாள் டாக்டர்கிட்ட வேறு போய் பார்த்தேன். டாக்டர் சொல்கிறாரு மைதாவை அவாய்ட் பண்ணுன்னு. நீ பேசாம உன் லைஃபே அவாய்ட் பண்ணிக்கூடா, அதுதான் ரொம்ப நல்லது. ஏய் ஒத்த வாங்க போகிற நீ. சரி சரி, பேசு பேசு. என்ன பண்ணுறது, பிரியாணி சாப்பிட்டா பர்ஸு காலியாகுது, பரோட்டா சாப்பிட்டா ஹெல்த் காலியாகுது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா பார்த்தா என் மனசு காலியாகுது. என்ன பண்ணுறது? தம்பி, அது மனசு இல்லை, உன் மூளை. அதுதான் பிரியாணியும் பரோட்டாவும் பார்த்தோன்னே உன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. பிரியாணியும் பரோட்டாவும் பார்த்தா போதும் உடனே பறந்துடுது. அவனை விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா இல்லை பரோட்டா பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.